வெள்ளவத்தை சொகுசு தொடர்மாடி குடியிருப்பு தொகுதி நுழைவாயிலில் 2 பெண்களுடன் T56 ரக துப்பாக்கி போலீசாரால் நேற்று முன்தினம் கைப்பற்றப்பட்டது. பெண் ஒருவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ருவன்வெல்ல பகுதியில் மற்றொரு சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் பணியாற்றிய சமையற்கலை நிபுணர் என போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. T56 ரக துப்பாக்கிக்கும் முன்னாள் அமைச்சருக்கும் இருந்த தொடர்பு என்ன? கைது செய்யப்பட்டுள்ள 68 வயதான பெண்ணும் அவரது மருமகளான 40 வயதான கசகஸ்தான் நாட்டு பெண்ணும் இது தொடர்பில் விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளனர். அதற்கமைய இந்த துப்பாக்கியின் உரிமையாளர் என சந்தேகிக்கப்படும் முன்னாள் அமைச்சர் 68 வயதான பெண் தங்கியிருந்த வெள்ளவத்தை தொடர்மாடி குடியிருப்பு தொகுதிக்கு அண்மையில் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வசித்து வந்துள்ளார். அந்த காலப்பகுதியில் அவரது வீட்டில் ருவன்வெல்லையைச் சேர்ந்து கைது செய்யப்பட்ட நபரை சமையல் கலை நிபுணராக செயற்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேற வேண்டி ஏற்பட்டமையால் கைது செய்யப்பட்டுள்ள அவரது சமையல் கலை நிபுணர் இந்த T56 ரக துப்பாக்கியை இட்ட பொதியையும் மற்றும் ஒரு பொதியையும் தொடர்மாடி குடியிருப்பின் 68 வயதான பெண்ணுக்கு சொந்தமான வீட்டுக்கு கொண்டு சென்றுள்ளார். பின்னர் அந்த நபர் அதன் ஒரு பொதியை மாத்திரம் மீண்டும் எடுத்துச் சென்றதாக கைது செய்யப்பட்டுள்ள அந்த பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது தெரியவந்துள்ளது. தங்க நிறம் பூசப்பட்ட இந்த T56 ரக துப்பாக்கி விளையாட்டு உபகரணம் என தான் நினைத்ததாகவும் அவர் போலீசாரிடம் கூறியுள்ளார். தனது 2 பிள்ளைகளின் கல்வி சுற்றுலாவுக்கு பொதி ஒன்று தேவைப்பட்டமையால் பத்திரமுல்லையில் உள்ள பெண்ணின் கணவரின் தாயான 68 வயதான பெண்ணின் வெள்ளவத்தை வீட்டுக்கு சென்றதாக கைது செய்யப்பட்டுள்ள கசகஸ்தான் நாட்டு பெண் கூறியுள்ளார். அதன்போது இந்த T56 ரக துப்பாக்கி அடங்கிய பொதியை எடுத்து துப்பாக்கியையும் பொதியையும் வெவ்வேறாக காரில் வைத்ததாக அவர் கூறியுள்ளார். பின்னர் வீட்டிலிருந்து வெளியேறி சென்று மீண்டும் வரும்போது துப்பாக்கியை மாமியின் வீட்டுக்கு மீண்டும் எடுத்துச் சென்றதாக அவர் போலீசாரிடம் கூறியுள்ளார். தனது மாமி T56 ரக துப்பாக்கியை ஓர் விளையாட்டு உபகரணம் என கருதி அதனை தனது பிள்ளைகளுக்கு வழங்குமாறு கூறியதாகவும் அவர் போலீசாருக்கு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த துப்பாக்கி மேலதிக விசாரணைகளுக்காக அரச பகுப்பாய்வாளரிடம் அனுப்பப்பட்டுள்ளதுடன் அடுத்த கட்ட விசாரணைகள் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்படுகின்றன. இதேவேளை தங்க நிறம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் ஊடகவியலாளர்கள் இன்று கேள்வி எழுப்பினர். அந்த தங்க T56 துப்பாக்கி உங்களுடையதா? ஏனெனில் அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரபலம் ஒருவருக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்படுகின்றது. இல்லை, அது என்னுடையது இல்லை. என்னிடம் அப்படி ஒன்று இல்லை. எனக்கு தெரியாது. மக்கள் செய்திகளை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்பது மட்டுமே எங்களுக்கு தெரியும். போலீசாருக்கு முழு சுதந்திரமும் சட்டமும் உள்ளது. இது யாருடையது என்று தேடி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சுதந்திர கட்சியின் பெயர் கூறப்படுகின்றது அல்லவா? இந்த விடயத்தில் கட்சியின் பெயர் அடிபட்டது போன்றா? மற்ற கட்சிகளில் இதனை விடவும் பாரிய விடயங்களில் அவர்கள் பெயர் கூறப்படுகின்றது. மக்கள் இன்று கஷ்டப்படுகின்றார்கள். சில நேரங்களில் இந்த அரசாங்கத்தில் உள்ள கட்சியினர் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் என்பதை பார்ப்பதில்லை. அதனால் அவற்றை மறந்துவிட்டு தற்போது உப்பில்லை, மக்களுக்கு அரிசியும் இல்லை, உணவும் இல்லை, குரங்குகளை பிடித்த இடம் கூட தெரியவில்லை. மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யாமல் மக்கள் கஷ்டத்தில் உள்ள சந்தர்ப்பத்தில் அவ்வாறான செய்தியை பெரிதாக பிரசாரம் செய்கின்றார்கள். மற்ற கட்சிகளுக்கு சேறு பூசும் செயற்பாடே இது. எங்களிடம் அவை இருந்தால் அவற்றை கண்டுபிடியுங்கள். கண்டுபிடித்து தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள், கொலைகள் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையிலேயே தங்க நிறம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது. இதனிடையே கடந்த 20ஆம் தேதி பத்திரமுல்லையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் இராணுவ நினைவு நிகழ்வின் போது முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச குற்ற செயல்கள் தொடர்பில் தெரிவித்த கருத்தும் அநேகமானவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. தற்போது தினமும் இடம்பெறுகின்ற சம்பவங்களிலிருந்து பாதுகாப்பை புரிந்து கொள்ள முடியும். சில சந்தர்ப்பங்களில் இந்த நிலைமை எதிர்காலத்தில் இரட்டிப்பாகலாம். எனவே அனைவரும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதே வழங்க வேண்டிய செய்தியாக இருக்கின்றது. குற்றங்கள் இரட்டிப்பாகலாம் என சமல் ராஜபக்ச தெரிவித்த கருத்து குறித்து ஊடகவியலாளர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிடம் இன்று கேள்வி எழுப்பினர்.
பாதாள செயற்பாடுகள் கட்டுப்பாடின்றி இவ்வாறு தொடர்ச்சியாக இடம்பெற்றால் அது மேலும் அதிகரிக்கலாம் என்பதே அவர் கூறுவதற்கு முயற்சித்தார் என நான் நினைக்கின்றேன். அதனை தடுப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என சாதாரண பொதுமகன் விடுக்கும் வேண்டுகோளை அவர் முன்வைத்தார். இப்படி நடந்தால் டபுள் ட்ரிபிள் ஆகலாம் என்ற சொற்களை பயன்படுத்தினார். அதனை வித்தியாசமான முறையில் எடிட் செய்துள்ளனர். இந்த ஒழுக்கமற்ற பிற்போக்கான அரசாங்கத்திற்கு வேறு கூறுவதற்கு எதுவும் இல்லை. பாதாள உலக செயற்பாடுகளுக்கு இராணுவ நினைவு நிகழ்வில் சமல் ராஜபக்ச வழங்கிய வாய்ஸ் கட்டே காரணமாம். ඒවා තමයි නිවුස්. පාතාල ක්‍රියාකාරකම් දිගින් දිගටම සිදු වෙනවා. එතකොට මාධ්‍යවරයා පාර්ලිමේන්තුවේ ප්‍රකාශ කරනවා දේශපාලන පක්ෂ මේවට සම්බන්ධයි කියලා. එහෙම හිතන තැනට සමාජයේ පොළඹවා ගන්න යම් පාර්ශ්ව அவ்வாறு நினைக்க வேண்டிய நிலைக்கு சமூகத்தில் தூண்டுதல் செய்வதற்கு சில தரப்பினர் முயற்சிக்கின்றனர். அதனை நாமும் காண்கின்றோம். நாட்டில் உள்ள பொதுமக்கள் அவ்வாறு நினைப்பதற்கு காரணமில்லை. யாராவது அப்படி நினைப்பார்களாயின் என்ன செய்வது? வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதை நாம் இராணுவ நினைவு தினத்தில் சமல் ராஜபக்ச இந்த பிரச்சினை இரட்டிப்பாக அதிகரிக்கலாம் என கூறிய விடயத்துடன் தொடர்புபடுத்துவோமாயின் எதற்காக இந்த நாட்டில் பிறந்தோம் என எண்ண தோணுகின்றது. ඉපදුනාද කියලා හිතන්න හිතන